ஆள காணா. எங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சும்மா சொல்லிருக்காங்க. ஏசி ரூமையும் கொடுத்து படுக்கிறதுக்கு கட்டிலையும் கொடுத்தா என்னமோ ஆட்டுக்கடையில படுத்து தூங்குற மாதிரி வேட்டியை போத்திக்கிட்டு படுத்துக்கிறத பாரு. இந்தாப்பா அட ஒன்னதான் அட எந்திரி எந்திரி அட எந்திரி எந்திரி மாட்டேன். உன்னை எப்படி எடுப்பதுன்னு எனக்கு தெரியும். இவ்வளவு கத்துனே எந்திரிக்கல. மணி அடிச்ச உடனே எந்திரிச்சிட்ட. பழக்க தோஷம் தான். இன்னைக்கு நேத்தா மணியோட பழகுறேன். இந்த மணி இல்ல, ரோட்ல போற சைக்கிள் மணி சத்தம் கேட்டா கூட எந்திரிச்சிருவேன். அது சரி, ஏன் இப்படி வேட்டியை போத்திக்கிட்டு வெறும் தரையில படுத்திருக்க? கட்டல் இருக்கு, மெத்தை இருக்கு, எல்லாம் தான் இருக்கு, சுகம் தான் இல்ல. நீ 1000 தான் சொல்லு, கட்டி இருக்கிற வேட்டி அவுத்து போத்திக்கிட்டு கையை ரெண்டையும் காலெடுக்கல வச்சுக்கிட்டு படுத்து தூங்குறதுல இருக்க சுகம் இருக்கு. நீ தூங்கிருக்கியா? செய்யா, உனக்கு எங்க தெரிய போதும் அதோட அருமை. சரி, அந்த பக்கம் திரும்பிக்க. எந்திரிக்கணும். எந்திரி. அறிவு இருக்கா உனக்கு? போத்திருக்க வேண்டிய தானே கட்டிக்கணும். கர்மம் கர்மம். இந்த வீட்டுக்குன்னு எங்க இருந்தா வந்து சேர்ந்தியோ. கட்டே கட்டு. நீயா? கட்டுறேன். சீக்கிரம் கட்டப்பா. கட்டிட்டேன். கட்டிட்டேன். கட்டுற கட்டுற கட்டிக்கிட்டே இருக்க. இப்பதான் தெரியுது பணக்காரன் ஏன் ஏசி ரூம்ல இருக்கான்னு. ஏன்? வேர்த்தாலே ரகசியம் வெளியில வந்துருமோன்ற பயம். நீ ரொம்ப பேசுற. உனக்கு இந்த ரூம் பிடிக்கலன்னா வேற ரூமுக்கு போ. மாட்டனே, கதவெல்லாம் திறந்து வச்சுக்கிட்டு இங்கதான் இருப்பேன். அட கீழே நல்ல ரூம் இருக்குப்பா. மாட்டனே. என்ன மாட்டனே? மாட்டனே, நான் இங்க இருக்க வரைக்கும் இது வெறும் ரூம் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி. இங்க இருந்துகிட்டு நிறைய பேரை வாட்ச் பண்ண வேண்டியது இருக்கு. உன்னையும் சேர்த்துதான். நீ வாட்சத்தான் பண்ணுவியோ, வால் கிளாக்கத்தான் பண்ணுவியோ, என்ன வேணாலும் பண்ணிக்க. காலையில பிரேக்பாஸ்ட் என்ன வேணும்? என்ன பாஸ்ட்? சாப்பிடுறதுக்குப்பா டிபன். நாஸ்டா தமிழ்ல சொல்ல. நாஸ்டா தமிழோ? நீங்க சொன்னா சரி. நாஸ்டா என்னங்க வேணும்? அட சிரிக்க கூட தெரியுது. இடியாப்பம், பாயா. பாயா? அத உங்க ஆயாட்ட போய் கேளு. இங்க காலையில வெறும் இட்லி சாம்பார் தான். வேணும்னா பொங்கல் செய்து தரப்படும். உடுப்பி ஹோட்டலா? மத்தியானம் மாதிரி ஏதாவது கடிக்கலாமா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா, அம்மனுக்கு விரதம், சைவம் தான். நாளைக்காவது கடிக்கலாமா? நாளைக்கு சனிக்கிழமை, வெங்கடாஜலபதி விரதம். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை நாகநாதனுக்கு விரதம், திங்கக்கிழமை சோம விரதம், செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு விரதம், புதன்கிழமை போனவனுக்கு விரதம், வியாழக்கிழமை வந்தவனுக்கு விரதம். மதுரை முனியாண்டி, ஒரிஜினல் முனியாண்டி இப்படி வந்து மாட்டிக்கிட்டனடா. யாரப்பா அந்த முனியாண்டி? சரோஜா, முதல்ல நீ வெளியே போ. எனக்கு இருக்கிற வரையில உன்னை கடிச்சாலும் கடிச்சிருவேன். என்ன நீ என்ன கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு பத்தாது. வாயமோடு பல்ல காட்டுறது போதும். சரோஜா, சரோஜா அதையா இருக்க. சரோஜா நெல்லு, அதையும் எடுத்துட்டு போற கொடு. இது டேப் ரெக்கார்டர்ப்பா. தெரியும் கொடு. நல்ல கதையே கெடுத்திய. இது என்ன வேலை தெரியுமா? வேலையை பத்தி தான் கவலைப்படுறியே தவிர நான் வந்திருக்க வேலையை பத்தி கவலைப்படுறியா? இதை நான் வாங்கிட்டேன்னு ஜெகநாத போய் சொல்லு. ஜெகநாதன் உன் தம்பி. நீ என்ன செய்வ? யாரோ சம்பாதிக்கிறாங்க, யாரோ அனுபவிக்கிறீங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நான் வந்து சுமக்கிறேன், அது மட்டும் நியாயமா? ராஜாங்கம், அத பத்தி எல்லாம் நீ பேசாத. உனக்கு டேப் ரெக்கார்டு தானே வேணும்? இந்த அப்படி அவன் ஆளும் தாடியும் வேட்டியும் சட்டையும் பரதேசி பரதேசி. சரோஜா, இன்னைக்கு சோப்பு போடுறியா? எப்படி தெரியுது? ஆமா, சோப்பு தான் போடுறேன். ஐயா, இது என்ன எப்படி சாயம் போகுது? உன் துணியாச்சே, அதான் பல்ல காட்டுது. சரோஜா, சரோஜா, என்னையா சொல்லி தொலை. நீ துணியை மட்டுமா கசக்குற? என் மனசையும் சேர்த்துல கசக்குற. மனச கசக்குறியே. ஒழுங்கா உள்ள போயிடு, இல்ல
உன் உடம்பையும் சேர்த்து கசக்கி உதறி காய போட்டுடுவேன். வந்துட்டான் காலங்காத்தால காதல் கீதம் பாடிக்க. பெரிய கண்ணனுக்கு அண்ணன் பொறுக்கி பொறுக்கி. இவனுங்க எல்லாம் பெரிய மனுஷன் விட்டு பசங்க. பங்களாவில வேலை செய்யறதுனால பயமா இருக்கு. என்ன சரோஜா இதுக்கு போய் கோச்சிக்கிற? மனசுல இருக்கிறத மறைக்காம சொன்ன, அது தப்பா? தப்பு இல்ல. என்ன மச்சான், மார்னிங் ஷோவா? இன்டர்வலோட முடிஞ்சு போச்சா? அலையிறீங்களேடா. அருமையுள்ள மண்ண மணி கோரவ மாண்ட கதைய சொல்லி வார மக்களை போல. என்ன அது? என்ன மாடியில பாத்ரூம் இருக்கு, ஷவர் இருக்கு, ஷவர் பாத் எடுக்கலையா? எனக்கு கிணறு பார்த்தா பிடிக்கும். இப்படி ஊத்தி ஊத்தி குளிச்சே பழகி போச்சு. அதுக்குன்னு இவ்வளவு நேரமா? நானும் சீக்கிரம் குளிச்சு முடிச்சலாம் தான் பாக்குறேன், முடியலையே. ஏன்? ஜெயில எல்லாம் வார்டன் பக்கத்துல நின்னுட்டு ஆச்சா ஆச்சான்னு குரல் கொடுப்பாரு. நாங்களும் அவசர அவசரமா குளிச்சிருவோம். இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல. ஒண்ணு சரியா? என்ன? அப்படி தூரமா நின்னுகிட்டு ஆச்சா ஆச்சான்னு 2 குரல் கொடு குளிச்சிடுறேன். ஆச்சா ஆச்சா. சரியான பேய் குட்டி மாதிரி இருக்கு. ஆச்சா ஆச்சா ஆச்சா. சீக்கிரம். மச்சான் வத்தி விட்டு விடு மச்சான். இது என்ன வெத்தலை கடையா? என் ரூம்க்கு வந்த முதல்ல வெளியே போ மச்சான். மலை ஏறி போனாலும் மச்சின தெய்வ தேவைன்னு சொல்லுவாங்க, பார்த்து பேசு. உன்னை கடைசி தடவையா வான் பண்றேன். மச்சாங்கிற வார்த்தையை முதல்ல நிறுத்து. அது என்னமோ தெரியல மச்சான், என்னை அறியாம உன்னை பார்த்தோன்னே அந்த வார்த்தை வந்துருது. மருந்து பாட்டில். நாட்டு மருந்தா சீம மருந்தா எனக்கு தெரியும் மச்சான். மச்சான் செட்டப்பா தான் இருக்காரு. பாரு, ஒழுங்கா படி. நீ நல்லா படிச்சா தானே மச்சான் நம்ம குடும்பத்துக்கு பெருமை. படி படி. மருந்து மச்சான், அப்பப்ப நம்மளையும் செட்டப்பா கழிச்சு. இல்லடா, காலேஜ் போக போறது இல்ல. ஏண்டா? நான் நல்லா படிச்சாதான் நம்ம குடும்பத்துக்கு பெருமையா. உண்மைதானே? சொன்னது யார் தெரியுமா? உங்க ஃபோர்ட்நைட் மாப்ள. ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்கப்பா. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ரவுடி பையல வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க கூடாது. அவன் பெரிய பொறுக்கிப்பா. கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன் அப்படியே ஊதிடுவேன். மச்சான் ஊதுரா பாப்போம். உண்மையிலேயே நீ ஆம்பளை சிங்கமா இருந்தா முதல்ல அங்க ஊது, அப்புறம் இங்க ஊது. ஊதுரா ஊதுரா ஊது. ஊதி தொலைண்டா. நீங்க பெரிய மனுஷன், நான் பொறுக்கியா? பார்த்தேன் மச்சான், நானும் மார்னிங் ஷோ பார்த்தேன். பயப்படாத, நல்லா படி. நைட் ஷோவே பார்க்கலாம். உன் மகனுக்கு புத்தி சொல்லுவா தர. மார்னிங் ஷோங்கிறான், நைட் ஷோங்கிறான், ஒண்ணுமே புரியலையே. காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம கஷ்டப்படுகிறண்டா கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து வாரு கடவுளே, என்ன இப்புறப்பு பறக்க வச்சிய கடவுளே, கொஞ்சம் கண்ட திறந்து வாரு கடவுளே. அம்மா காலையில சரோஜா காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லாம. இது உனக்கே நல்லா இருக்கா? 3 வேளை வடிச்சு வடிச்சு போட்டுறேன். மூக்க பிடிக்க தின்னுபிட்டு காலையில எந்திரிச்சு கஞ்சி தண்ணி இல்லையா? வெட்டி போட்டுருவேன் தெரியுமா? எனக்கு பசி வந்தா பாட்டு வரும். பசி வந்தா பாட்டு வரும். குஷி வந்தா? அது இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வரல. ஐயா வந்துச்சு. இந்த வீட்டை ஆண்டவன் தான் காப்பாத்தணும். என்ன செய்வேன்? காலையில எந்திரிச்சு கஞ்சி. அப்ப நாஸ்டா கொடு. ஐயோ ஐயோ இறங்கு. ஏன் குரங்கு இறங்கு. மாட்டேன், நாஸ்டா கொடு. நீ நினைச்சதுக்கெல்லாம் இங்க சாப்பிட முடியாது. இங்க 8 மணிக்கு தான் பிரேக்பாஸ்ட். பழைய சொராது கூட. உன் புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? இது என்ன நினைச்ச? டேபிள். அதுக்கு ஒரு தாளமா? என்ன டேபிள்? துண்ட டேபிள். துண்ட டேபிளா? டைனிங் டேபிள்யா. இது மேல உட்காந்துக்கிட்ட பழைய சோறு கேக்குறியா? அறிவு இருக்கா? பழைய சோறு டேபிளா திங்க போது நான் தானே திங்க போறேன். அதுக்கு ஒரு மரியாதை இருக்கியா? இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும்.
நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும், கழுத வேஷம் போட்டா கணக்கணும், பணக்கார வேஷம் போட்டா பசிய பத்தி பேசவே கூடாது. Breaking the chinaware and the dining table will suffice to establish cruelty on the part of the husband, warranting this application for divorce. So, hello, வாங்க. ஏன் சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன சார் அவன் செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என்ன நடந்தது சொல்லுங்க. அது வீடா இல்ல டிராமா ஸ்டேஜா? வீட்டு கூரை மேல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்னு கேட்டா பசி வந்தா பாட்டு வருங்கிறான். பசி எடுக்கும்போது ஏதாவது போட்டு தொலைக்க வேண்டியதானே சார்? இவனுக்கு எப்ப பசி எடுக்க எப்படி சார் தெரியும்? சோத்த போட்டா கடிக்க ஒண்ணு இல்லையான்னு கேட்கறான். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா வேலைக்காரியை கடிப்பேங்கிறான். இவன் அடிப்பான்னு பயப்படுறதா இல்ல கடிப்பான்னு பயப்படுறதா? அப்படிலாம் செய்ய மாட்டானே, ரொம்ப நல்ல பையனாச்சே. ஆமா, ரொம்ப நல்ல பையன். அவன் கூட வேலைக்காரியும் டான்ஸ் ஆடுறா சார். ஐயோ, எனிவே வேதநாயம் உள்ள ஊருக்கு போற வரைக்கும் தானே? இல்ல நீங்க சொல்லுங்க, இப்பவே வெளியில அனுப்பிடுவோம் அவனை. இருந்து தொலைக்கட்டு சார். அடியோ கடியோ அனுபவிச்சுதானே சார் ஆகணும். இன்னொரு 5-6 நாளைக்கு. சோமாரி பாமானி உள்ள வாடா. என்னடா முறைக்கிற? மூஞ்சில குத்துறனா மூக்குல ரத்தம் வருமைனா கலட்டிடுவா. என்னடா என்ன சத்தம்? தெரியலீங்களே. சரோஜா, சரோஜா கேக்குறீங்க? தெரியலையே. அவன் தான் மாட்டிக்கிட்டான். ஐயோ, போய் பாரு, போய் பாரு. இந்த மம்பட்டியானோட பெரிய லொல்லா போச்சுதே. என்னடா என்னன்றப்ப லெஃப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்குற. என்ன யாரு நினைச்சுக்கிற? பிளேடு பக்கிலே தெரியுமா? பக்கிலே தெரியாது, பிளேடாவது தெரியுமாடா? கஸ்மாலா சோமாரி ராமானி தரம்போ ஆராத்து பிசாத்து யாருக்கு வச்சுக்கிறா? ஏன்பா என்னமோ பெருசா லதா மங்கேஷ்கர் பாட்டை ரசிச்சு கேக்குற மாதிரி இத போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டு கேக்குறீங்க, நான் டயலாக் கேக்குறேன். பொழுதும் போன மாதிரி இருக்கும், நம்ம தாய்மொழியும் மறக்காம இருக்கும். இதான் உன் தாய்மொழிய? இந்த வீட்டை இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டியது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்கிறதுனால நான் அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ அனுபவிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க எல்லாரும் அடி வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? சேகர் தம்பி தான் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிச்சோன் தான். மாட்டுவான், சீக்கிரத்துல மாட்டுவான். ஆமா, அவன் உங்ககிட்ட ஓரம் கட்டுறானா? ஏதாவது சத்தாச்சானா சொல்லு, அவனை கீச்சிடுறேன். நீ கீசம் வேணாம் காசம் வேணாம், நானே பாத்துக்குவேன். ஐயோ, அதையும் எடுக்கிறேன். உன் தாய்மொழி எல்லாம் இது தாங்காதுப்பா. இதை விட்டுட்டு போனா நீ என்ன ரெக்கார்ட் பண்ணுவியோ? சரோஜா, சரோஜா, பொழுது போறதுக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பொழுது போலங்கிறியா? இந்தா, இதுல ரேடியோ இருக்கு, இத வச்சுக்கிட்டு பொழுது போக்கிக்கப்பா. நல்ல புள்ள. இப்படியே குழல் ஊதிட்டு இருந்தா எப்படி? இந்த குழப்பத்தையெல்லாம் கொஞ்சம் தீர்த்து வைக்கிறது. அந்த பொண்ணை பார்த்தா பாவமா இருக்குப்பா. எனக்கே அவ்வளவு அக்கறன்னு கேக்குறியா? ஒரு இறக்கம் தான். இது பணத்து முறையிலயோ சதத்து முறையிலயோ நடந்த தப்பு இல்ல, சம்திங் ராங். அது என்னன்னு பாரு. பாத்துவா? அப்புறம் நான் தூங்கிட்டாலும் நீ முழிச்சுக்கிட்டு. அந்த பொண்ணுக்கு மனசு சரியில்லை, நீ எங்காவது வெண்ண தட்ட போயிடாத. என்னப்பா? ஆமா.